இலக்கணம் பல நூறு சொல்லியும் சிறிதும் தலைக்கணம் இல்லாத தமிழே, என் முதல் காதலியே, உன்னை முதலில் வணங்குகிறேன். வானமே வியந்து போகும் அளவிற்கு இடி முழக்கத்தை விட பிரம்மாண்டமான கைத்தட்டல்களை உடைய என் அருமை சகோதர சகோதரிகளுக்கு இந்த சிவாவின் முதற்கண் வணக்கம். இந்த 31வது வெற்றி விழாவிற்கு வருகை தந்துள்ள மாணவ மணிகளுக்கு என் மறுவணக்கம். இன்றைய வெற்றியாளர்களுக்கும் நாளைய வெற்றியாளர்களுக்கும் என் முதல் வணக்கம். அறிவுக்கு நீங்கள் முதல், ஆற்றலுக்கு நீங்கள் முதல், இசைக்கு நீங்கள் முதல், ஈகைக்கு நீங்கள் முதல், உழைப்புக்கு நீங்கள் முதல், ஊக்கத்திற்கு நீங்கள் முதல், அவ்வியம் பேச நீங்கள் முதல். உங்களை எங்களின் முதல்வராய் இப்போது முதற்கனாய் உங்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு விஜயாலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். என்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்வார்கள். தன் மகனை நாளுக்கு நாள் சான்றோன் என்று கேட்க இங்கு என் அருகில் அமர்ந்திருக்கும் நம் சாரின் தாயாரை மேடைக்கு துறை இல்லை என்றால் நாம் இன்று நிம்மதியாக இருப்போம் என்பது சந்தேகத்திற்குரியது. ஓய்வு பெற்ற அதிகாரி திரு குழந்தைவேலு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நம் நிறுவனத்தின் கடவுள் வாழ்த்து பாடலை கீர்த்தனா மற்றும் தமிழ் அமுது அவர்களை பாட மேடைக்கு அழைக்கிறேன். ஜனனி ஜனனி குடும்பம் நீ பீஸ்னி, ஜனனி ஜனனி மூட்டைய கட்டணி, நாளை காரணி நீ ரயிலி பூரணி நீ, வெளிநாட்டுக்கு நீ நயந்து போகணும் நீ, 10 காரணி நீ ஹிந்தி பூரணி நீ, ஒரு நீ லாலா நீ எடுத்து நீ, ஜனனி 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 ஜனனி. +2 மகளும் சிறுயூத் பிறையும், பாஞ்சிவார் செய்யணும் இராணுவம் வாங்கணும், 16 செய்யணும் மதங்கள் மாறணும், ஒரு ஏழையனின் எம்ஜி ராகத்திலே கட்டிப்பிடிக்கையிலே 21 மேகதிரீரணி 21 ஜகநேதாஜினி தேசபூலயும் நீ, ஜகநேதாஜினி தேசபக்தியும் நீ, 2 நாளையும் நீ பெண் குழந்தையும் நீ, கோட்டனி கோட்டனி ஓட்டனி ஓட்டனி, குடிகாரணி நீ கஷ்டபூரணி நீ, 2 எட்டன்களும் பூதங்களும், 2 எட்டன்களும் டேட்டா பிரைவசியும், அண்டி தீண்டாமையும் முத்த தீர்த்தங்களும்,
சுத்த சர்வங்களும் முத்தையாகங்களும் கடை பூங்குழலே பெரிடர் மாமகளே குவாட்டர் வாங்கணும் நீ டூர் போகணும் நீ குவாட்டர் வாங்கணும் நீ மொழி பேசணும் நீ தொழு நீ லாஸ்ட் சண்டே நீ தேங்க்யூ. நிகழ்ச்சியை இனிதே தொடங்கி வைக்க தாயாரை, நம் சாரின் தாயாரை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைக்க மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கற்பகம் ஜெயங்கொண்டம், ஆர்த்தி PC தேவனூர். கரவொலி அதிகமாக எழுப்பலாமே. பெற்றோருடன் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்புரையாற்ற எங்களின் வாழ்நாள் நாயகனை மேடைக்கு அழைக்கிறேன். மூலையில் கிடக்கும் வாலிபனே, தினம் முதுகிலா வேலையை தேடுகிறாய். மூலையில் கிடக்கும் வாலிபனே, தினம் முதுகிலா வேலையை தேடுகிறாய். பாலைவனம்தான் வாழ்க்கை என வெறும் பல்லவி எதற்கு பாடுகிறாய்? பாலைவனம்தான் வாழ்க்கை என வெறும் பல்லவி எதற்கு பாடுகிறாய்? வெறும் கை என்பது மூடத்தனம், வெறும் கை என்பது மூடத்தனம். உன் விரல்கள் 10 மூலதனம், உன் விரல்கள் 10 மூலதனம். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம். கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். கட்டை விரலை விடவும் இமயம் குட்டை என்பதை எடுத்துச் சொல். கட்டை விரலை விடவும் இமயம் குட்டை என்பதை எடுத்துச் சொல். உன் சுட்டு விரலின் நகமாய் வானம் சுருங்கியது என்று முழங்கிச் சொல். உன் சுட்டு விரலின் நகமாய் வானம் சுருங்கியது என்று முழங்கிச் சொல். தோள்கள் உனது தொழிற்சாலை, தோள்கள் உனது தொழிற்சாலை. நீ தொடும் இடமெல்லாம் மலர்ச்சோலை, நீ தொடும் இடமெல்லாம் மலர்ச்சோலை. தோல்விகள் எதுவும் உனக்கு இல்லை, தோல்விகள் எதுவும் உனக்கு இல்லை. இனி தொடும் வானம்தான் உன் எல்லை, இனி தொடும் வானம்தான் உன் எல்லை. உன் கால் நகம் கீறிய கோடுகள் வழியே, உன் கால் நகம் கீறிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடி வரும். உன் கால் நகம் கீறிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடி வரும். உன் தோள்கள் இரண்டும் தெற்கு வடக்காய் துருவங்களுக்கு பாலமிடும், உன் தோள்கள் இரண்டும் தெற்கு வடக்காய் துருவங்களுக்கு பாலமிடும். மண்புழு அல்ல மானிடனே, மண்புழு அல்ல மானிடனே, உன் மாவழி காட்டு வானிடமே. மண்புழு அல்ல மானிடனே, உன் மாவழி காட்டு வானிடமே.
விண்ணிலும் மண்ணிலும் விளைவுகளே. இவை வேலைகள் அல்ல வேள்விகளே. இவை வேலைகள் அல்ல வேள்விகளே. இவை வேலைகள் அல்ல வேள்விகளே என்ற தாராபாரதியின் கவிதை வரிகளை முன்னிறுத்தி இன்றைய அற்புதமான விழாவை உங்களது பலத்த கரவொலியுடன் வெற்றியாளர்களுக்கு அளித்து தொடங்குவோம். நாளைய வெற்றியாளர்கள் இன்றைய வெற்றியாளர்களை வாழ்த்தும் ஒரு விழா, பாராட்டும் ஒரு விழா, இன்றைய வெற்றியாளர்களின் வெற்றியை கொண்டாடும் ஒரு விழா. வெற்றி 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 ஒன்றே தாரக மந்திரம் என்று நாம் புரிந்து கொள்ளும் ஒரு விழா. வெற்றி என்பது மிகச் சுலபமாக கைகளில் வரக்கூடிய ஒரு விஷயம்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் ஒரு விழா. வெற்றியை அடைய வெற்றி பெற்றவர்களுக்கு பின்புலமாக இருந்த அத்துணை நல்ல உள்ளங்களையும் உணர்ந்து கொள்ளும் ஒரு விழா. இதே போன்ற எத்தனையோ நல்ல உள்ளங்கள் நமது வெற்றிக்கு பின்பும் பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை உணரப் போகும் ஒரு விழா. சாதனை பூக்களை ஏந்தும் முன்னே நல்ல செடிகள் இலை பாரிடுமோ என்பதை உணர்ந்து கொள்ளும் ஒரு விழா. வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி? இனிமேல் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இப்போ எந்த போஸ்டிங் வாங்கியிருக்காங்களோ அதன்படி அவங்க வாழ்க்கையை நடத்தக்கூடிய வெற்றி. இனிமேல் பட்டான 30-40 வருடங்களை அவர்கள் வாழப்போகும், அவர்களுக்கு அடையாளமாக இருக்க போகும் ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொடுக்கும் வெற்றி. வெற்றியை ருசிக்க என்னென்ன அவர்கள் பாடுபட்டார்கள், என்னென்ன செய்தார்கள் என்பதை கண்டு உணரக்கூடிய வெற்றி. ஒருவரின் அடையாளமே அவரது பணிதான். ஒருத்தரோட அடையாளம், அவரோட ஐடென்டிட்டி அவருடைய பணிதான். அந்த தாசில்தாரோட பொண்ணு, அந்த கலெக்டரோட பையன், அந்த டிஆர்ஓவோட சித்தப்பா, அந்த ஆர்டிஓவோட பெரியப்பா, அந்த ஆர்டிஓவோட மாமா, இப்படின்னு நம்ம சமூகத்தில் ஒருத்தரை அடையாளப்படுத்துறது கூட அவர் செய்கிற பணியை வச்சு தான் அடையாளப்படுத்துகிறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த வெற்றி. நாளைக்கு அதே அடையாளம் உங்களுக்கும் வரப்போகும் என்பதை உணரப்போகும் வெற்றி. அதே அடையாளம் உங்களுக்கும் வரப்போகிறது என்பதை உணரப்போகும் வெற்றி. வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம் என்பதை உணர்ந்து கொள்ளும் தினம். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். அழகான வெற்றியின் வார்த்தைகள் உங்கள் காதுகளில் நுழையப் போகும் விழா, நுழையப் போகும் தினம். வெற்றி 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 என்ற வார்த்தைகள் உள்ளே நுழைந்து கொண்டே இருக்கும்போது வேற வழியே கிடையாது, நம்மளும் வெற்றி அடைஞ்சுதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. வெற்றி வெற்றி, உன்னை சுற்றி வெற்றி, உன்னை சுற்றி இருக்கவங்க வெற்றி, வெற்றி பற்றியே பேசுகிறாங்க, வெற்றி பற்றியே யோசிக்கிறாங்க, வெற்றியை செயல்படுத்தி காட்டுறாங்க, வெற்றியை ஒரு முழு சதையும் உடம்புமா அவங்க முன்னாடி காட்டுறாங்க. இது வெறும் வெற்றி இல்லை, வெறும் பணி இல்லை, அதற்கு பின்னாடி ரத்தமும் சதையுமான உழைப்பு இருக்கு. அதை உங்க முன்னாடி காட்டுறாங்க. அதை உணர்ந்து அந்த வெற்றியை உள்வாங்கக்கூடிய விழா. நீங்கள் உள்வாங்கும் பொழுது அந்த வெற்றியை உங்களுக்கு வேற வழியே கிடையாது. உங்களையும் மிக விரைவில் வெற்றி என்ற தேவதை மிக விரைவில் உங்கள் கைகளில் வந்து அழகாக அமர்ந்து உங்களின் வாழ்க்கையை அழகுபடுத்த காத்திருக்கிறோம். அந்த வெற்றி தேவதைகளின் குழந்தைகள், வெற்றி தேவதைகள் அது கடவுளாகவும் இருக்கலாம், அந்த கடவுள் தாய் தந்தை உருவத்திலும் இருக்கலாம். வெற்றி தேவதை தேவலோகத்தை சேர்ந்தவராகவும் இருக்கலாம், ஒரு சகோதர சகோதரிகளாகவும் இருக்கலாம். வெற்றி தேவதைக்கு 2 கைகளும் 2 கால்களும் மிகச் சரியாக கூட வேலை செய்யலாம், அல்லது கால்கள் சரியாக வேலை செய்யாத தனலட்சுமியாக கூட இருக்கலாம். நமக்கு ஏன் வெற்றி வேணும் அப்படிங்கிறது அடுத்த விஷயம். நம்ம பூமியில் பிறந்துட்டோம், இந்தியாவில் பிறந்துட்டோம், தமிழ்நாட்டில் பிறந்துட்டோம். ஸோ நம்மளுடைய மீதி வாழ்க்கையை ஒரு அர்த்தம் உள்ளதா? யாரோ ஒரு தனியார் நிறுவனத்துக்கு உழைத்து கொட்டி அவர்கள் கோடீஸ்வரர் ஆகுவதற்கு நம்மளோட உழைப்பை அர்ப்பணிக்காம, ஒரு சாதாரண ஏழை மக்கள், கஜா புயலால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள்,
பல்வேறு இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள், வாழ்வாதாரமே இல்லாம பல நூற்றாண்டுகளா அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள், அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நம்மளுடைய வேலையை, நம்மளுடைய உழைப்பை அர்ப்பணிக்க போகும் வெற்றி இது. யாரோ ஒரு தனியார் தொழில் அதிபர் அவர் மேலே 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 வளர்ந்து செல்வதற்கு இந்த உழைப்பு பயன்பட போவதில்லை. கண்டிப்பாக இவர்களது ஒவ்வொரு கையெழுத்தும், இவர்களது ஒவ்வொரு நடவடிக்கையும், இவர்களது ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு செயல்பாடும் ஏழைகளின் மேம்பாட்டுக்காக இருக்கும் என்பதை இந்த NRIAS அகாடமி அறுதியிட்டு கூறுகிறது. அவர்களுக்கே தெரியாம அது நடக்கும், அவங்களுக்கே தெரியாது, ஆனா நடக்கும். அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நம்ம ஒரு ரூம்ல உட்காந்தானே கையெழுத்து போடுறோம்னு. ஆனா அந்த கையெழுத்து யாருக்கோ ஒரு ஏழைக்கு தான் பயன்பட போகுதுங்கிறது அவங்க உணராமே கையெழுத்து போடலாம். நிறைய பேர் நேரடியாக ஏழைகளை பார்த்து உணர்ந்து கையெழுத்து போடலாம். பதவிகளை பொறுத்து பணிகள் மாறும். ஆனால் எல்லாமே நம்ம மக்களுக்கு, நம் நாட்டு மக்களுக்கு, நம்ம தாய் மண்ணுக்கு. இவங்கள எவ்வளோ பேர் நினச்சிருந்தா இந்நேரம் ஏதோ ஒரு வெளிநாட்டில் யாரோ ஒரு வெளிநாட்டு முதலாளிக்கு ஒரு கூலியாளாக வேலை செஞ்சு அவங்களுக்கு சம்பாரித்து கொடுத்துட்டு இருக்கலாம். அந்த எண்ணத்தை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு நான் என் தாய் திருநாட்டுக்கு மட்டும்தான் உழைப்பேன் என்ற கொள்கையை மனதில் ஏந்தி வெற்றி பெற்ற இவர்கள் அனைவரையும் இந்த கைத்தட்டலாம் பத்தாது. தாய் திருநாட்டை காப்பது, தாய் திருநாட்டிற்காக உழைப்பது மிக மிக அற்புதமான ஒரு உணர்வு. அந்த உணர்வை பெறும்பொழுதுதான் அது உங்களுக்கு முழுமையாக நீங்கள் அதை அனுபவிக்க முடியும். ஏன்னா நம்ம நாட்டுக்காக, நம்ம மக்களுக்காக, ஏதோ ஒரு நம்மளை சார்ந்த ஏழை மக்களுக்காக, அந்த ஏழை மக்களில் நம்ம பெற்றோரும் ஒருத்தர் தானே. நம்ம யாருக்காக உழைக்கிறோமோ அந்த ஏழை மக்களில் நம்மளோட தாய் தந்தையரும் ஒருத்தர் தானே. அந்த தாய் தந்தையர் போல தானே எல்லாருமே, எல்லா ஏழைகளுமே அந்த தாய் தந்தையர் மாதிரி தானே. ஸோ அவங்களுக்காக தானே உழைக்கிறோம். இங்கே கோடீஸ்வரர்களின் பிள்ளைகள் இங்கே அமர்ந்திருக்கவில்லை, கோடீஸ்வரர்களின் பிள்ளைகள் மேடையிலும் அமர்ந்திருக்கவில்லை. ஒரு சாதாரண பின்புலம் கொண்ட பெற்றோர்களின் பிள்ளைகள் தான் இன்று அரசு அதிகாரிகளாக மாறியுள்ளார்கள். அந்த பின்புலத்திற்கும் அந்த வெற்றிக்கும் இந்த வெற்றி உங்களால் உணர முடியுதோ இல்லையோ, எங்களை போன்ற நபர்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒவ்வொரு தேர்வும் 10 லட்சம், 7 லட்சம், 8 லட்சம்னு எழுதக்கூடியது. ஆனால் போஸ்டிங்ஸ் வெறும் ஆயிரங்களில் இருக்கும். 10 லட்சம், 20 லட்சம் எழுதுகிற எக்ஸாமில் ஆயிரங்களில் போஸ்டிங். அந்த 20 லட்சம் பேரில், அந்த 10 லட்சம் பேரில் 1000ல் ஒருவன் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க 10 லட்சத்தில் சிலர், 20 லட்சங்களில் சிலர். அப்போதான் நீங்கள் அந்த வெற்றியை உணர முடியும், அப்போதான் நீங்கள் அதை புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா வெறும் 1000ல் இவங்க ஒருத்தர் கிடையாது. 1000ல் ஒருவன் சொன்ன காலம்லாம் போச்சு, லட்சத்தில் ஒருவன் சொன்ன காலம் கூட போயிடுச்சு. 10 லட்சத்தில் சிலர், 20 லட்சத்தில் சிலர் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. ஸோ என்னருமே மாணவ மாணவிகளே, நம் நாட்டிற்கு, நம் தாய் திருநாட்டிற்கு உழைக்க அரசாங்க வேலையை விட மிகச் சிறந்த பணி எதுவுமே இருக்க முடியாது என்பதை இந்த சமூகமே அறியும். அதனால தான் கால் காசுனால கவர்மெண்ட் காசு அப்படிங்கிற பழமொழி ரொம்ப நாளாக இருக்குது நம்ம சமுதாயத்தில். கால் காசுனால கவர்மெண்ட் காசு. நீ எவ்வளோ பெரிய கோடி சொன்னா இருக்கலாம், ஆனால் கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்கிறதுக்கு ஒரு குடுப்பினை வேணும்னு சொல்லுவாங்க. அந்த குடுப்பினை இவர்களது பெற்றோர்களின் ஆழமான ஆதரவால் இவர்களுக்கு எட்டி இருக்கிறது. அந்த பெற்றோர்களுக்கு பலத்த கரவொலி கொடுத்து நாம் இந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும். ஏன்னா எல்லார் வீட்லையும் கஷ்டம் இருக்கும் கண்டிப்பாக. யாருமே கோடீஸ்வரர்கள் இல்லை, பெற்றோர்கள் யாருமே. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் வாங்குறது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும். சில பேருக்கு சீக்கிரம் அமையலாம், சில பேருக்கு லேட் ஆகும். அப்படி லேட் ஆகும் பொழுதும் கூட நீ ஒரு ப்ரைவேட் ஜாபுக்கு போய் 10,000 சம்பளம் வாங்கினா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அந்த குழந்தைய விரட்டி ஒரு தனியார் வேலைக்கு அனுப்பிச்சு அவங்கள கசைக்கு புரிகிற வாய்ப்பை ஏற்படுத்தாமல் நீ எத்தனை நாள்னாலும் படி, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், நான் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன், நான் உன்னை காப்பாற்றுறேன், நீ எத்தனை நாள் வேணாலும் படி அப்படின்னு ஆதரவு கொடுத்த அந்த பெற்றோர்களோட நல்ல உள்ளங்கள் இருக்குல்ல, அந்த நல்ல உள்ளங்களை பாராட்டுறது தான் இன்றைய நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கம். ஸோ
கண்டிப்பாக தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை தான், தாய் சொல்லை தட்டாதே தான். அவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் நல்ல இட்லி நல்ல அரிசி சோறு சாப்பிட்ருப்பீங்க, நம்மெல்லாம் கூட, நான் கூட அப்படிதான். ஆனால் அவங்க சாப்பாடே இல்லாத, அவங்க உங்களுக்கு போட்டுட்டு தான் சாப்பிட சாப்பாடே இல்லாமல் உறங்கிய இரவுகள் எவ்வளோ இரவுகள் இருக்கும். உங்களை மேலே கொண்டு போகிறதுக்காக அவங்க செருப்பு கூட போடாமல் நடந்த நாட்கள், நடந்த பூமிகள், நடந்த தரைகள் எவ்வளோ இருக்கும். நம்ம ஷூ போட்டுக்கிட்டு இருப்போம், அவங்க காலில் செருப்பு கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒரு கோடீஸ்வரனின் மகனை இன்னொரு கோடீஸ்வரனாக ஆக்குவது கஷ்டமே கிடையாது. ஒரு பரம ஏழை, ஒரு சாதாரண குடும்பம், ஒரு சாதாரண பின்புலம், பெரிய பின்புலம் இல்லை, பெரிய அரசியல்வாதி இல்லை, ஒரு சாதாரண பின்புலம், ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஜமீன்தார் பரம்பரை இல்லை. ஆனால் அது போன்ற மாணவர்களை, அந்த தலைமுறையைச் சேர்ந்த மாணவர்களை வெற்றியாளர்களாக மாற்றுவதுதான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமையும் சந்தோஷமும் கூட. இங்கே யாரும் ஒவ்வொருத்தரும் பல லட்சம் கொடுத்து வேலை வாங்கிட்டு வந்தீங்க இல்லை, பல கோடிகள் கொடுத்து வேலை வாங்கிட்டு வந்தீங்க இல்லை, பல கோடிகள் போட்டு பிஸ்னஸ் பண்ணி அதை வச்சு காசு எடுத்தவங்க இல்லை. சில பல மாதங்கள் தங்களது உழைப்பை முழு அர்ப்பணிப்புடன் இந்த தேர்வுகளுக்காக கொடுத்தார்கள். இன்று வெற்றி தேவதை அவர்கள் கைகளில். நீங்களும் அதே மாதிரி உங்களுடைய உழைப்பை சில பல மாதங்கள் அந்த தேர்வுக்காக கொடுத்தா கண்டிப்பாக வெற்றி உங்களின் கைகளில் தான். வெற்றி ஒருவருக்கு இன்னைக்கே கிடைக்கலாம், இன்னொருத்தருக்கு நாளை கிடைக்கலாம், இன்னொருத்தருக்கு அடுத்த வாரம் கிடைக்கலாம், இன்னொருத்தருக்கு அடுத்த மாதம் கிடைக்கலாம். ஆனால் வெற்றி நிச்சயம். அது இன்னைக்கா அடுத்த மாதமாங்கிறது நம்ம உழைப்பை பொறுத்தது. ஆனால் வெற்றி நிச்சயம். கனவு மெய்ப்பட வேண்டும், கண்டிப்பாக கனவு மெய்ப்பட வேண்டும். அது கைவசமாவது விரைவில் வேண்டும். கனவு மெய்ப்பட வேண்டும், அது கைவசமாவது விரைவில் வேண்டும். அதுக்கு நம்மளுடைய அர்ப்பணிப்பு வேண்டும், உழைப்பு வேண்டும். அதை செஞ்சாங்க, வெற்றி அடைஞ்சாங்க. அவங்களோட உழைப்பை, அவங்களோட அர்ப்பணிப்பை நீங்களும் உணர வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். இந்த நிகழ்ச்சி முடிகிற தருவாயில் இவங்கள மாரி நானும் வருவேன் அப்படின்னு உங்களில் சில பேர் நினச்சா கூட அது இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வெற்றி தான். ஏதோ இந்த கடந்த 14-15 ஆண்டுகளில் எங்களால் முடிந்த அளவுக்கு உழைத்து 12,500க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகளை இந்த NRIS அகாடமி நிறுவனம் உருவாக்கியிருக்கு. எல்லாருமே பேசும்போது சொல்லுவாங்க இது லட்சமாகணும், கோடி ஆகணும்னு சொல்லி. அது என் கையில் இல்லை, உங்கள் கையில் தான் இருக்குது. அது லட்சமாகிறதும் கோடி ஆகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அது அவ்வளோ எளிதும் அல்ல. இத்தனை நபர்களை உருவாக்க எனக்கு 15 வருடங்கள் தேவைப்பட்டிருக்கு. அது அவ்வளோ எளிதும் கிடையாது. ஒவ்வொரு தேர்வுலையும் அந்த நெத்தி அடித்து ரிசல்ட்டை பார்த்து வர்றது நேர்மையாக, ஒரு பைசா செலவு பண்ணாமல், எந்த தில்லாலங்கடி வேலையிலும் ஈடுபடாமல், ரொம்ப நேர்மையான உழைப்பை கொடுத்து அற்புதமாக அந்த வேலையை வாங்கிறது. அப்படி வாங்கும்போது இந்த 12,500 மிக உயர்ந்த நம்பர் தான், மிக உயர்ந்த நம்பர் தான். என்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதி உங்களோட தான் போயிருக்கு. கடந்த 15 ஆண்டுகளா, கடந்த 15 ஆண்டுகளா காலையில் ஒரு 9:30லேருந்து 10 மணிக்குள்ளே ஆரம்பித்தா சாயந்தரம் 6 மணி வரைக்குமான என்னுடைய காலகட்டம். அதற்கு பிறகு உங்களோட பேசுறது, உங்களுக்காக தயார் செய்வது என்று கிட்டத்தட்ட கடந்த 15 ஆண்டுகளில் என்னுடைய பெரும்பகுதியான வாழ்க்கை உங்களுடன் தான் இருந்திருக்கிறது. அதன் வெளிப்பாடு தான் இந்த வெற்றி, அதன் வெளிப்பாடு தான் இந்த வெற்றி. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், ரொம்ப சந்தோஷம்தான். எனக்கு போஸ்டிங் கிடைக்கலனா கூட, நான் IAS IPS ஆகலைன்னா கூட, என்கிட்டேருந்து மட்டுமே இது வரைக்கும் ஒரு 100 பேர் கிட்டத்தட்ட IAS IPS பதவிகளில் மட்டுமே இருப்பாங்க. ஒரு 300 பேர் உள்பட குரூப் 1 பதவிகளில் மட்டுமே இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு சந்தோஷம்தான், ஒரு சந்தோஷம்தான். ஒன்றும் தோல்வி, என்னுடைய தோல்வி என்னை பாதிக்கவில்லை. தோல்விதான் மரணம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. தோல்விதான் மரணம் இல்லை, பயம்தான் மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை பார்த்து பயந்தோம்னா அது நமக்கு மரணம், நம்ம செத்து போயிட்டதான் அர்த்தம். ஒரு விஷயத்தை பார்த்து பயந்தோம்னா நம்ம அன்றைக்கி செத்து போயிட்டோம்னு அர்த்தம். ஒரு தேர்வை பார்த்து நீங்கள் பயந்தீங்கன்னா நீங்கள் அன்றைக்கே செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். எந்த தேர்வாக இருந்தாலும் யாரோ ஒருத்தர் பாஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க.
யாருமே பாஸ் பண்ணாமல் எல்லாருமே ஃபெயில் ஆகுறாங்க. அந்த யாரோ ஒருத்தரில் நம்ம ஏன் இருக்கக்கூடாது? அவ்வளோதான். எவ்வளோ குறைவான வேக்கன்சி இருந்தாலும் அந்த குறைவான வேக்கன்சியில் யாரோ ஒருத்தர் வந்துட்டு தானே இருக்காங்க. அந்த யாரோ ஒருத்தரில் நம்ம ஏன் இருக்கக்கூடாது? அவ்வளோதான். ஸோ என்னைக்கு நீங்கள் பயப்படுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் இறந்து போறீங்கன்னு அர்த்தம். ஸோ பயம் என்பது மரணம். குழந்தைகளே நல்லா தெரிஞ்சுக்கங்க, பயம் என்பது மரணம். எந்த விஷயத்தை பார்த்து பயப்படக்கூடாது. முக்கியமாக நம்மளுடைய தேர்வுகளை பார்த்து பயப்படக்கூடாது. உங்களில் இருக்க நிறைய பேருக்கு பயம்தான் பிரச்சனை. இந்த தேர்வை நம்மளால் சாதிக்க முடியுமா, ஜெயிக்க முடியுமா, இதுக்கு இவ்வளோ உழைக்கணும்னு சொல்கிறாங்களே, அப்படி உழைக்கணும்னு சொல்கிறாங்களே, இவ்வளோ நாள் படிக்கணும்னு சொல்கிறாங்களே, அது எதுவுமே கிடையாது. பயம் என்பது மரணம். குழந்தைகளே, ஒரு அடி முன்னாடி எடுத்து வைங்க, தேர்வு உங்களை பார்த்து பயந்து பின்னாடி போகும். நீங்கள் ஒரு அடி முன்னாடி எடுத்து வைங்க, தேர்வு உங்களை பார்த்து பயந்து பின்னாடி போதா இல்லையான்னு மட்டும் பாரு. பயம் என்பது மரணம், வெற்றி என்பதே உயிர். பயம் இல்லாத உணர்வு தான் உயிர். நம்ம யாரும் ஜடம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த சிங்கமாவது மான் கிடைக்கலன்னு சூசைட் பண்ணியிருக்கா? எந்த புலியாவது அன்னைக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு சூசைட் பண்ணியிருக்கா? இந்த பயம் மனிதர்களுக்கே உள்ள ஒரு கோழைத்தனம். மனிதர்களை ஆட்டி படைக்கும் ஒரு பிசாசு, சாத்தான். பயத்தை தூக்கி எறிந்தால் நீங்களும் இவர்களைப் போல் கண்டிப்பாக வெற்றியாளர்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பயத்தை முதல்ல தூக்கி போடுங்க. எதை பார்த்தும் பயப்பட, எந்த எக்ஸாம் பார்த்தும் பயப்படாதீங்க. நீங்கள் குரூப் 4க்காக தயார் பண்ணுறது ஒன்று தான், ஐஏஎஸ்க்காக தயார் பண்ணுறது ஒன்று தான். குரூப் 4க்கு தயார் பண்ணி நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும்னு நினைங்க, அதுதான் பயம் இல்லாத தனம். பயம் இல்லாததனால தான் காந்தி சூரியனே அஸ்தமனமாகாத நாட்டை பேசியே துரத்தி விட்டார். பயம் இல்லாததுனால தான் அலெக்சாண்டர் இந்தியா என்ற மிகப்பெரிய நாட்டை சின்ன ஒரு படையை வச்சு ஜெயிச்சு காமிச்சார். அதே பயம் இல்லாததுனால தான் புருஷோத்தமன் அதே அலெக்சாண்டரை ஜெயிச்சு காமிச்சார். தோத்தாலும் அது ஒரு வெற்றிக்கு சமமாக கருதப்பட்டது. அந்த பயம் இல்லாதனால தான் 17 முறை கஜினி இங்கே வந்துட்டு வெற்றிகரமாக திரும்பி போனார். அந்த பயம் இல்லாதனால தான் இவ்வளோ பெரிய இந்துஸ்தானத்தை பிடிச்சி குதுப்புதீன் ஐபக் மூலமாக இங்கே முகமது கோரி ஆட்சி பண்ணார். அந்த பயம் இல்லாதனால தான் இந்தியாவின் புதுசாக பிறந்த இந்தியாங்கிற குழந்தைய மிகப்பெரிய வல்லரசாக மாற்றி காமிச்சார் நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு. அந்த பயம் இல்லாதனால தான் இந்தியாவின் இரும்பு பெண்மணி பாகிஸ்தானை துவம்சம் பண்ணி இந்தியாவின் துர்கான்னு பெயர் எடுத்தாங்க. அந்த பயம் இல்லாதனால தான் சுந்தர் பிச்சை இன்னைக்கு உலகத்தின் மிகப்பெரிய முக்கியமான பதவியில் இருக்கார். அந்த பயம் இல்லாதனால தான் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தங்க தாரகை அப்படிங்கிற பட்டத்தை எடுத்தாங்க. அந்த பயம் இல்லாதனால தான் இறக்கும் தருவாய் வரைக்கும் எழுதி கொண்டு உயிர் போட இருந்தார் கலைஞர் அவர்கள். அந்த பயம் இல்லாதனால தான் நாம் தமிழர் சீமான் இன்னைக்கு வரைக்கும் உயிர் போட உற்சாகமா பேசிக்கிட்டு இருக்கார். அந்த பயம் இல்லாதனால தான் எழுச்சி தமிழர் திருமாவளவன் ஒடுக்கப்பட்ட இனத்துக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கார். அந்த பயம் இல்லாதனால தான் லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர்னு சகாயம் நெஞ்ச நிமித்து நிற்கிறார் ஒரு ஐஏஎஸ். அந்த பயம் இல்லாதனால தான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட், நம்மள்ட்ட படித்த ஸ்டூடெண்ட் ஜெயசீலன் இன்னைக்கு டெப்டி சிஎம்மோட செக்ரட்டரியா மிக சின்ன வயசுல வந்திருக்கார். அந்த பயம் இல்லாதனால தான் இன்னைக்கு இவங்க எல்லாருமே நிறைய பேர் இதில் இப்போ ஒரு வாரத்துக்குள்ள 4 நாளைக்குள்ள போஸ்டிங் ஜாயின் பண்ண முக்கியமான ஆளுங்க. போஸ்டிங் ஜாயின் பண்ண அந்த ஃப்ரெஷ்னஸோட வந்திருக்காங்க நிறைய பேர். போஸ்டிங் ஜாயின் பண்ண அந்த அனுபவத்தோட, போஸ்டிங் ஜாயின் பண்ண புதுசில் இதுமாரி கிளம்ப முடியுமான்னு அவங்களுக்கு ஒரு டவுட்டு. ஆனால் அந்த பயம் இல்லாதனால தான் அவங்களும் என்ஆர்ஐஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்டு எங்களுக்கு எதுக்குமே பயம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி தைரியமாக ஜாயின் பண்ண 3 நாளில் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அவங்களுக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். பயத்தை போக்கணும். எப்போதும் பாசிட்டிவாகவே நினைக்கணும், எதையும் பாசிட்டிவாகவே நினைக்கணும். ஜெயிச்சே தீர்வுன்னு நினைக்கணும். ஜெயிச்சே தீர்வுன்னு நினைக்கும் போது எப்படி ஜெயிக்காம இருக்க முடியும்? ஜெயிச்சே தீர்வுன்னு நினைக்கும் போது எப்படி ஜெயிக்காம? உள்ளுவது உயர் உள்ளல், நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். இந்த கல்வியை தவிர நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கு வேற வாய்ப்பே கிடையாது. நம்மள்ட்ட இப்போ கோடி ரூபாய் போட்டு கோடி ரூபாய் எடுக்க முடியாது லாபம். இந்த கல்வியால் மட்டும்தான் சிறந்த பண்பாட்டை உடைய ஒரு குடிமகனாக நீங்கள் சிறப்படைய முடியும். அந்த கல்வியை பெறும் சந்தர்ப்பத்தில் அதில் நீங்கள் மூழ்கி இருக்கீங்க. என்னுடைய நோக்கமெல்லாம் நீங்கள் வெறும் வெற்றியாளராக வரக்கூடாது. நீ வெறுமனே எக்ஸாம் பாஸ் பண்ண ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்டெல்லாம் இருக்கக்கூடாது. இந்தியாவின் மிகச்சிறந்த குடிமகனாக என்ஆர்ஐஎஸ் அகாடமி மாணவர்கள் இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கம். இந்தியாவின் மிகச்சிறந்த குடிமகனாக இருக்கணும், இந்தியாவின் மிகச்சிறந்த குடிமகனாக மாறணும். எப்படி எப்படி மிகச்சிறந்த குடிமகனா எப்படி?
நம்ம அப்துல் கலாம் ஐயா மாதிரி. எப்படி அப்துல் கலாம் ஐயா அவர்களை சிறந்த குடிமகன் சொல்ல முடியும்? 2 சூட்கேஸோட உள்ள போனார், திருப்பி 2 சூட்கேஸோட வெளில வந்தார். அதான் சிறந்த குடிமகனுக்கு எடுத்துக்காட்டு. அவர் முத நாள் உள்ள போகும்போது ஒரு பணியாளர் உள்ள வந்து அவர் கிட்ட கீழே குனிஞ்சு மண்டிட்டு நின்றுருக்கார். ஏன் மண்டி போடுற அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐயா, இல்லை உங்கள் ஷூவை கழட்டி பாலிஷ் போட்டு வைக்கணும், நீங்கள் திரும்பி போகும்போது அந்த ஷூவை நான் உங்களுக்கு அணிவிச்சு விடணும், இதான் என் வேலை. என் ஷூ எனக்கு போட்டுக்க தெரியாதா, போயா அப்படின்ட்டார். டிஸ்மிஸ் பண்ண உன் பதவியவே நான் டிஸ்மிஸ் பண்ணுறாடினார். என்னங்க திடீர்னு வந்தீங்க என்ன டிஸ்மிஸ் பண்ணுறீங்களே, இது அராஜகமாக உங்களுக்கு தெரியலையா? நீ செய்கிற பணி எனக்கு பிடிக்கல, என் ஷூவை நான் போட்டுக்க தெரியாதா எனக்கு? இல்லை என் வேலை போயிடுது அதுக்காக. சார் அப்போ வேலை போயிடுதுன்னா அப்போ நீ டிஸ்மிஸ் கிடையாது, நீ டிரான்ஸ்ஃபர்டு, இன்னிலேருந்து நீ தோட்டத்தை பார்த்துக்கன்ட்டார். தோட்டத்தை போய் பார்த்துட்டு இருந்தார். 5 வருஷம் வெற்றிகரமாக முடிஞ்சது அப்துல் கலாம் ஐயாவுக்கு. 5 வருஷம் முடிஞ்சு கிளம்புற அன்றைக்கி அதே 2 சூட்கேஸ் காரில் ஏறுது. காரில் ஏறும்போது அவருக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகுது. நான் ஃபஸ்ட் நாள் உள்ளே வந்தப்போ ஒருத்தன் என் ஷூவை துடைக்க வந்தார்ல, அவரை கூப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. அவர் வராரு. தம்பி வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டியாப்பா அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஒன்றும் புரியலைங்களேயா, நீ இன்னும் இங்கே தான் இருக்க போகிற, நான் டிஸ்மிஸ் ஆகி வெளில போகிறேன் பார்த்தியா அப்படின்னாரு. நீ இன்னும் இங்கே தான் இருக்க போகிற, நான் டிஸ்மிஸ் ஆகி வெளில போகிறேன் பார்த்தியா, 5 வருஷம் முடிஞ்சிச்சு எனக்கு அப்படின்னாரு. அதோடு நிற்கல, சிறந்த குடிமகன்றதுக்கு அடுத்த நிகழ்ச்சி தான் முக்கியம். என்ன சொன்னார்னா, உனக்கு தோட்டத்துக்கு தண்ணி தெளிப்பல்ல ஒரு வாளி, அதை வச்சிருக்கியா கையில்? வச்சுருக்கேன். அதை வச்சு தண்ணி அந்த 2 சூட்கேஸ் மேலே தெளினார். என்னங்க சூட்கேஸில் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வச்சுருப்பீங்க, தண்ணி தெளித்தா ஈரமாயிடும், நனைஞ்சிருமே, அதெல்லாம் பரவாயில்ல தெளி. என்னங்க இவ்வளோ நல்ல சூட்கேஸாக இருக்குது, இதில் போய் தெளிக்க சொல்கிறீங்களே? இல்லைப்பா தெளிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் காரணம் சொன்னால் தான் நான் தெளிப்பேன். அப்போ சிறந்த குடிமகன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு அவர் சொல்கிறார் பாருங்க, இந்த ராஷ்டிரபதி பவன்லேருந்து ஒரு துளி மண்ணை கூட நான் திருப்பி எடுத்துகிட்டு போகல அப்படிங்கிறத இந்த தண்ணி தெளித்து நான் கழுவி சுத்தப்படுத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி மாறணும். ஒரு அரசு அதிகாரினா அப்படி இருக்கணும். யாருடைய சொத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. எல்லா அரசாங்க சொத்து, பொது சொத்து, எதற்கும் ஆசைப்படக்கூடாது. நமக்கு சம்பளம் தராங்க, அது நம்ம குடும்பத்துக்கு தாராளமாக போதும். அப்படிப்பட்ட அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஒரு அரசாங்க பணியை இவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த விழாவோட நோக்கம். இந்த விழாவோட நோக்கம், இந்தியாவில் எத்தனையோ IAS IPS ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க, இருக்காங்க, இருக்கவும் போகிறாங்க. ஆனால் தன்னுடைய சொத்து கணக்கை முதல்ல ஆன்லைனில் போட்டு உலகத்துக்கே தெரியப்படுத்துகிற தைரியம் ஒரு தமிழன் சகாயம் IASக்கு மட்டும்தான் இருந்துச்சு. சகாயம் IASகள் போல் இவர்கள் பணிபுரிவது நமது விருப்பம். அப்படி பணிபுரியணும். ஹிட்லர் கடுங்கோலர், சர்வாதிகாரி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் முன்னாடி ஏற்று உட்காந்து பேசக்கூட ஆள் கிடையாது, அவருக்கு முன்னாடி சேரே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தர் போனார், வணக்கம் வச்சார், சேர் கொடுக்கல, அங்கேருந்து ஏதோ ஒரு சேர் எடுத்து போட்டு தைரியமாக உட்காந்தார், கால் மேலே கால் போட்டார். என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்டார் ஹிட்லர். பயந்து போய் கடுப்பாய், என்ன இவன் நம்ம முன்னாடி யாருமே உட்கார முடியாது, இவன் உட்காந்துக்கிட்டு நம்மளே கேள்வி கேட்குறான், யாரா நீ, உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அவர் சொன்னார், ஏற்றபடி இருந்தவர், நீ மெயின் கேம்ப்னு ஒரு புக் எழுதியிருக்காமே? ஆமாம். அதில் எங்கள் நாட்டை பற்றி 2 பக்கம் தப்பாக எழுதியிருக்கேன், அதுக்கு என்ன? அது என்னோட விருப்பம். அந்த 2 பக்கத்தை நீ உடனடியாக கிழித்து எரிச்சிடணும், கிழித்து எரிச்சிடணும். அது எப்படி நான் எழுதின எழுத்த நீ எப்படி சொல்லலாம்? இல்லை, எங்கள் நாட்டை பற்றி தப்பாக இருக்குது, நீ அதை கிழித்து எரிஞ்சே ஆகணும். அப்படியா? அப்போ உங்கள் நாட்டை பற்றி சொல்லுன்னு கேட்குறாரு. அப்போ நாட்டை பற்றி சொல்லி எடுத்து சொல்லி அந்த ஹிட்லரோட எண்ணத்தையே மாற்றி மெயின் கேம்பில் அந்த நாட்டை பற்றி எழுதுனதுக்கு வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கு ஹிட்லர் போனார். அவ்வளோ பெரிய சர்வாதிகாரி முன்னாடி எந்த ஒரு துளி பயமும் இல்லாமல் எதிர்த்தாப்படி உட்காந்து கால் மேலே கால் போட்டு பேசின அந்த நபர் ஒரு இந்தியர், சுபாஷ் சந்திரபோஸ், நேதாஜி. அந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் தைரியம் நமது அரசு அதிகாரிகளுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட சுப்ரியர் ஆஃபீஸர்கிட்ட எந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் பயப்படக்கூடாது. நேதாஜியோட தைரியத்தை மனசில் வச்சு நீங்கள் உங்கள் சுப்ரியர் ஆஃபீஸர்கிட்ட பேசணும், மனசில் வச்சு பேசணும். ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார்
தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் சிஎம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர், விவசாயி. அவர் மேலே எக்கச்சக்க குற்றச்சாட்டுகள். அப்போ வல்லபாய் பட்டேல் இந்திய அளவில் பெரிய காங்கிரஸ் தலைவர். தமிழ்நாட்டில் ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் இதுமாரி குற்றச்சாட்டுகள் இருக்குது அவர் மேலே, அதை போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி வல்லபாய் பட்டேலை அனுப்புகிறாங்க. வல்லபாய் பட்டேல் வராரு. வந்தால் ஏர்போர்ட்டில் அவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் போயிருக்கணும். ஆனால் அவர் போகல. சிஎம் வேற, சிஎம்மாவும் போயிருக்கணும், இவர் தான் விசாரிக்க வர்றார், அதுக்காகவும் அவர் வெல்கம் பண்ண போயிருக்கணும். ஆனால் அவர் போகல. ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டலுக்கு வந்துட்டார், தங்கியிருக்காரு, நேரம் போய்கிட்டே இருக்கு. ஆனால் ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் வரவே இல்லை, வந்து பார்க்கவே இல்லை, வல்லபாய் பட்டேலை வந்து பார்க்கவே இல்லை. ரொம்ப கடுப்பாயிட்ட வல்லபாய் பட்டேல் ரொம்ப நேரம் கழிச்சு ரொம்ப கோபமாயி அவருக்கே ஃபோன் போடுறார். என்ன மிஸ்டர் ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார், நான் உங்களை விசாரிக்க வந்திருக்கேன் தெரியுமா? நல்லா தெரியுமே, நீங்கள் என்ன தான் விசாரிக்க வந்திருக்கீங்க, அப்புறம் என்ன வந்து பார்க்கவே இல்லை. நீங்கள் எந்த வேலைக்கு வந்தீங்களோ அதை நீங்கள் செய்யுங்க, என்னோட வேலை என்னவோ அதை நான் செய்கிறேன், உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? நீங்கள் என்ன விசாரிக்க வந்தால் நீங்கள் விசாரிங்க, அந்த தைரியம் நீ உன் வேலையை செய், நான் என் வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் நம்மளுடைய அரசு அதிகாரிகளுக்கு ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் மாதிரி வேணும். ரொம்ப தெளிவாக சொன்னார். நீ என்ன விசாரிக்க வந்தா, நீங்கள் என்ன விசாரிக்க வந்தா நான் உங்க முன்னாடி வந்து நிற்கணுமா? நீங்கள் விசாரிக்க அப்படி நின்னா நான் குற்றவாளின்னு அர்த்தமாயிடும். அந்த உள்ள தூய்மை, யாருக்கும் அஞ்சாத அந்த நேர்மை, அது ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு இருந்த மாதிரி நம்ம அரசு அதிகாரிகளுக்கு வேண்டும். அந்த தைரியம் வேண்டும். யாரும் உங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்லலாம், மேலதிகாரிகள், அதுக்கு மேலே இருக்கவங்க சொல்லலாம், நீ முடிஞ்சா என் மேலே குற்றச்சாட்டை நிரூபிச்சுக்கோ, நான் என் வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியாரோட தைரியம் நம்ம அரசு அதிகாரிகளுக்கு வேண்டும். அடுத்து வரப்போகிற உங்களுக்கு வேண்டும். வேண்டுமா வேண்டாமா? நீங்களா இருந்தாலே வெற்றி தான் உங்களுக்கு. யூ வாண்ட் டு பி யூ ஒன்லி. நீங்களா தான் இருக்கணும். நீங்கள் மற்றவங்க மாதிரி மாறிட்டா உங்களுடைய தனித்துவம் போயிடும், அடையாளம் போயிடும். நீங்களா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றி தான். நீங்களா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றி தான். நீங்களா இருந்துக்கிட்டு உங்களுடைய சுயத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தைரியமாக பயம் இல்லாமல் படித்தா, தைரியமாக பயம் இல்லாமல் வேலை செஞ்சால் கண்டிப்பாக ஒரு அற்புதமான சமுதாயத்தை நம்மளோட அரசு அதிகாரிகளால் உருவாக்கி தர முடியும். இன்றைய நிலைக்கு தமிழ்நாட்டில் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் அங்கே கண்டிப்பாக மினிமம் ஒரு NRIS அகாடமி ஸ்டூடெண்ட்டாவது அந்த பணியில் இருப்பார். இன்றைய நிலைக்கு அப்படி இருக்கார். இன்னும் நீங்களாம் வரும்போது எக்கச்சக்கமாக இருப்பாங்க. இவங்க பணிபுரிகிற இடங்களில் கூட இவங்களோட சீனியர்ஸு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, அவங்க பார்த்துருக்கலாம், அதை அவங்க என்ஜாய் பண்ணலாம். இன்னும் டியூட்டி ஜாயின் பண்ணாட்டி தெரிஞ்சிருக்காது, இன்னும் டியூட்டி ஜாயின் பண்ணியிருந்தால் நல்லா தெரியும். இது நேரடி வகுப்புகளில் வர்றவங்க இன்னும் டிவி நிகழ்ச்சிகள் பார்த்து பாஸ் பண்ணுறவங்களாம் எக்கச்சக்கம், அதெல்லாம் சேர்த்தா இப்பயும் 50,000 இருக்கும். ஸோ மறைமுகமாக நேரடியாக என்னை பார்க்காம, நேரடியாக என்னோட வகுப்புகளை கவனிக்காமல் மறைமுகமாக வகுப்புகள் கவனித்து பாஸ் பண்ணுறவங்களாம் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. பார்க்குற இடத்துலலாம் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். எப்படின்னா உங்களோட இனிமேல் பட்ட ஒரு 30-40 வருடங்கள் இந்த பணியிலே கூட நீங்கள் ஓட்டலாம். ஆனால் இவங்க யாரும் அப்படி ஓட்ட போகிறதில்ல. இவங்க அடுத்தடுத்து தொடர்ந்து உழைப்பாங்க, மேலே 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 போயிட்டு தான் இருப்பாங்க. முயன்ற வரை செய்வது முயற்சி அல்ல மாணவ மாணவிகளே, முயன்ற வரை செய்வது முயற்சி அல்ல, முடியும் வரை செய்வதே முயற்சி. இவர்கள் செஞ்சாங்க, முடிச்சிருக்காங்க, வேலையை வாங்கியிருக்காங்க. முயன்ற வரை செய்கிறது முயற்சியே கிடையாது, முடியும் வரை செய்யணும். முடியும் வரை செய்கிறது தான் முயற்சி. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்வி மட்டும்தான் செல்வம், வேற எதுவுமே செல்வம் கிடையாது. அந்த கல்வி செல்வத்தை நோக்கி போனாங்க, வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் கல்வி செல்வத்தை நோக்கி போங்க, கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். கல்வி செல்வம் மட்டும்தான் உங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியும். உங்களை பெற்ற பிள்ளைகள் உங்களை ஏமாற்றலாம், ஆனால் நீங்கள் கற்ற கல்வி உங்களை ஏமாற்றாது என்று மகாத்மா காந்தியடிகளே சொல்லியிருக்கார்கள். நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களை ஏமாற்றலாம், ஆனால் நீங்கள் கற்ற கல்வி உங்களை ஒருபொழுதும் ஏமாத்தாதுன்னு சொல்லியிருக்கார். படுக்கை அறை கூட நூலகத்துக்கு அருகிலே இருக்க வேண்டும் என்று கேட்டு பெற்றவர் அம்பேத்கர். ஒரு புத்தகத்தை படித்து முடிப்பதற்காக தன்னுடைய ஆபரேஷனையே அடுத்த நாள் தள்ளி வைத்தவர் அறிஞர் அண்ணா.
தான் படித்து கொண்டிருக்கும் புத்தகத்தை முடிக்கும் வரை தூக்கு தண்டனையை சிறிது நேரம் தள்ளி வைக்க சொல்லியவன் பகத்சிங். கல்வி மட்டுமே என்றும் அழியாத புகழை தரும் என்று சொன்னவர் நெல்சன் மண்டேலா. இன்றைக்கு உயர்ந்தவங்க எல்லாமே கல்வியால் மட்டும்தான் உயர்ந்திருப்பாங்க. கல்வியே அழியா செல்வம், விவேக சிந்தாமணி சொல்லுது. ஒரு அம்மாவுக்கு கூட 4-5 பிள்ளைங்க இருந்தால் அந்த படித்த பிள்ளை மேலே கொஞ்சம் கூட பாசம் இருக்குன்னு சொல்லுது நம்மளுடைய சங்க இலக்கியங்கள். ஒரு மன்னனையும் கற்றவனையும் சீர்தூக்கி பார்த்தா மன்னனை விட கற்றவன் பெரியவன் அப்படின்னு சொல்லுது நம்மளுடைய சங்க இலக்கியங்கள். ஸோ கல்வி மட்டும்தான் ஒரு மன்னனை விட சிறந்த புகழை கொடுக்கும். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆகையால் ஆற்றுனா வேண்டுவது இல். கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டான்னு சொல்லுது நம்மளுடைய இலக்கியங்கள். கற்றவன் எங்கே போனாலும் அவனுக்கு சிறப்பு தான் அப்படின்னு சொல்லுது. கற்றவனுக்கு எல்லா நாடும் அவன் நாடு தான் சொல்லுது. ஸோ கல்வி 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 கல்வி, அதன் மூலமாக வெற்றி 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 மட்டுமே. நம்ம ஒரு சாதாரண குரூப் 4 இருந்தாலும் எக்கச்சக்கமாக படிக்கிறோம். அத்தனை பாடங்களும் உங்களுக்குள் ஒரு சிறந்த பண்பாட்டை உருவாக்கணும், உங்களுக்குள்ள ஒரு சிறந்த கலாச்சாரத்தை உருவாக்கணும், உங்களுக்குள்ள ஒரு சிறந்த மனிதனை உருவாக்கணும். ஸோ நான் உருவாக்க விரும்புவது வெறும் வெற்றியாளர்களை அல்ல, வெறும் மார்க் மிஷின்களை அல்ல, அதை தாண்டிய இந்தியாவின் சிறந்த குடிமகன்களை, அதை தாண்டிய இந்தியாவின் சிறந்த மனிதர்களை, இந்தியாவின் சிறந்த மனிதர்களை. நீங்கள் தான் இந்தியாவை இனிமேல் தாங்க போகும் தூண்கள். நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டெப்டேஷனில் போகலாம், எவ்வளோ பேர் இதுலேருந்து மாறி அங்கே போகலாம். நீங்கள் தான் இனிமேல் இந்தியாவை தாங்க போகிற தூண்கள். தாங்கணும், நல்லபடியாக தாங்கணும். கடைசியாக ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். சிங்கப்பூரில் ஒரு பெரிய மாநாடு. அந்த மாநாட்டோட மைய கருத்து, இந்தியா ஏன் என்ன அழியலை, இந்தியாவில் இவ்வளோ ஊழல்னு சொல்கிறாங்களே ஏன் அழியலை, இந்தியாவில் இவ்வளோ பிரச்சனைகள் சொல்கிறாங்களே ஏன் அழியலை, இந்தியாவில் இவ்வளோ மதவாதம் இருக்குது ஏன் அழியலை, இந்தியாவில் இவ்வளோ லஞ்ச லாவண்யம் இருக்குது ஏன் அழியலை, இந்தியாவில் இவ்வளோ பிளாக் மணி இருக்குது ஏன் அழியலை. ஸோ இந்தியாவில் இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்தியா ஏன் அழியலை, அதான் அந்த செமினாரோட மைய கருத்து. ஒவ்வொருத்தரும் இதுக்கு ஒரு தீர்வு சொல்லிக்கிட்டே வராங்க, ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லவே இல்லை. கடைசியாக அந்த மாநாட்டில் என்ன முடிவு எடுத்தாங்க தெரியுமா? கடைசியாக எல்லாரும் சேர்ந்து ஏற்றுக்கொண்ட ஒரே முடிவு, இந்தியா இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், இவ்வளவு லஞ்ச லாவண்யங்களும் கருப்பு பணமும் இந்தியாவில் புழங்கினாலும், இந்தியா இன்னும் அழியாமல் வல்லரசாக போய்கிட்டு இருக்கு, 6வது மிகப்பெரிய பொருளாதாரமாக உயர்ந்து எழுந்து நின்றுருக்குன்னா அதற்கு உங்களைப் போல் இவர்களை போன்ற நேர்மையான அரசு அதிகாரிகள் மட்டுமே காரணம்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. நேர்மையான அரசு அதிகாரிகளால் மட்டும்தான் இந்த வளர்ச்சி இந்தியாவுக்கு சாத்தியமாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எங்கேயோ சில பேர் தப்பு பண்ணலாம், ஆனால் நேர்மையான அரசு அதிகாரிகள் இந்தியாவில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவர்களோட உழைப்பு நேர்மை மட்டும்தான் இந்தியாவை 6வது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாற்றிருக்கு. அழிஞ்சிரும் நினைச்ச இந்தியா தலை நிமிர்ந்து குதிரை வேகத்தில் யானை பலத்தோட போய்கிட்டு இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் இவர்களை போன்ற நேர்மையான அரசு அதிகாரிகள் தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்புமுக என்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடிக்கிட பருவம் எய்தி கொடுங்கூட்டுக்கிறையன பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு கேட்டார் பாரதியார். அதே வேகத்தில் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு கேட்டாங்க நம்மளுடைய மாணவர்கள். இன்னைக்கு வீழாம எழுந்து நிற்கிறாங்க, இன்னும் பல உயரங்கள் அடைவாங்க. கட்டை விரலை விடவும் இமயம் குட்டை என்பதை எடுத்து காட்டக்கூடிய வெற்றி செல்வங்கள் இன்னைக்கு அவங்களோட குடும்பத்தோட நம்ம முன்னாடி வந்திருக்காங்க. அவங்க இவ்வளவு தூரம் பயணப்பட்டு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி பஸ்லயோ எதுலயோ வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறதுக்காகவே அவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்டாண்டிங் கிளாப்ஸ் கொடுத்து நம்ம அவங்கள வெல்கம் பண்ணலாம். நல்ல ஒரு மியூசிக் ப்ளீஸ், நல்ல கைத்தட்டுங்க எல்லாருக்குமே. தேங்க்யூ சார். எல்லாருமே உங்கள் ஃபேமிலியோடு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் மாணவர்கள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். நான் வரவேற்கவும் செய்கிறேன், வாழ்த்துக்களும் சொல்கிறேன், சந்தோஷமும் படுறேன். எல்லாம் கலந்த ஒரு உணர்வுகளோடு இருக்கோம் நாங்கள். ஸோ இவ்வளோ தூரம் பயணப்பட்டு எங்கள் மாணவ மாணவிகளை சந்திக்கிறதுக்காக வந்ததுக்கு உண்மையிலே ரொம்ப 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 நன்றி கலந்த வணக்கங்கள், வரவேற்புகள். சரியா?